أحييكم هذه قناة جامعة الإمام عبد العزيز بن باز للبنات بملوان سريلانكا. بسم الله، الحمد لله، وأصلي وأسلم على رسول الله محمد بن عبد الله وبعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சகோதர சகோதரிகளே, நாம் ரமதான் மாதத்தை நோன்பு நோற்றும் இன்னும் பல வணக்கங்களில் ஈடுபட்டும் கழித்தாலும் மேலும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்குரிய களமாகவே மார்க்கம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கியுள்ளது. அந்த வகையில் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடும்போது, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபத் வ துஅமதன் லில் மசாகீன், அதாவது நோன்பாளிகளை தவறுகளிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்கும் ஏழைகளுக்கு உணவாகவும் அமைவதற்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். மேலும் ஜகாத்துல் ஃபித்ர் எவ்வாறான பொருட்களால் நிறைவேற்றப்பட வேண்டும், யார் மீது அது கடமை, எந்நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி ஸாஅன் மின் தம்ரின் அவ் ஸாஅன் மின் ஷஅீர். இதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரதேசத்தில் பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகின்ற தானியத்தில் ஒரு சா, அதாவது தற்போது சுமார் 2 கிலோ 500 கிராம் அளவை ஜகாத்துல் ஃபித்ராக செலுத்த கடமையாக்கியுள்ளார்கள் என்பதும், மேலும் அதை தொடர்ந்து வரும் அறிவிப்பில் அலல் அப்தி வல் ஹுர் வல் தக்கரி வல் உன்சா வல் ஸகீரி வல் கபீரி மினல் முஸ்லிமீன், அதாவது சிறியவர்கள் பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள் மற்றும் அடிமைகள் சுதந்திரமானோர்கள் உட்பட அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கடமையாகும் என்பதும், இறுதியாக வரும் வஅமர பிஹா அன் துஅத்தா கப்ல ஹுரூஜின் நாஸி இலா ஸலா என்ற அறிவிப்பின் மூலம் பெருநாள் தொழுகைக்கு முன்பு ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் தெளிவாகிறது. மாறாக இந்நேரத்திற்கு பின்னர் நிறைவேற்றியவரின் ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் அறிவிப்பில் வருவதாவது, மன் அத்தாஹா கப்ல ஸலாஹ் ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலா வமன் அத்தாஹா பஅத ஸலாஹ் ஃபஹிய ஸதகத்தும் மினஸ் ஸதகாத், அதாவது பெருநாள் தொழுகைக்கு பிறகு ஜகாத்துல் ஃபித்ரை வழங்குவது சாதாரண தர்மமாகவே கருதப்படும். மேலும் சகோதர சகோதரிகளே, தற்கால சிந்தனையால் எழுந்த பணத்தால் ஜகாத்துல் ஃபித்ரை செலுத்துவது பற்றி நோக்கினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்காலத்திலும் பணத்தின் பால் தேவையுடையோர் இருந்தும் உணவாகவே அதை வழங்கினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிந்தனைகள் எக்காலத்துக்கும் பொருத்தமானவைகளே என்பதற்கேற்ப ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக வழங்க முடியாது என்பதே ஏற்றமான கருத்தாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்ததன் வழியில் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி அதன் பூரண கூலியை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أحييكم